ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தம்ப்லைனை பார்த்தே உள்ள இருந்திருப்பீங்க என்ன பார்க்க போறோம்னு. எஸ், இன்னைக்கு நம்ம செப்பரேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். செப்பரேட்டர்ஸ் இன் ஜாவா இஸ் ஆல்சோ நவுன் as பஞ்சுவேட்டர். இதை நம்ம பஞ்சுவேட்டர்ஸ்னு சொல்லலாம். தேர் ஆர் 7 செப்பரேட்டர்ஸ் இன் ஜாவா. 7 வகையான செப்பரேட்டர்ஸ் இருக்கு இந்த ஜாவால. அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஸ்கொயர் பிராக்கெட்னா என்ன? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை எப்படி டினோட் பண்றது? இப்போ நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்படி தான் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டை டினோட் பண்ணணும். இது எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன்ட் அரே எலமெண்ட். ஒரு அரே எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் ஆகுது. எ பேர் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் ரெப்ரசன்ட் த சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகேவா? இப்போ ஒரு சிங்கிள் பேர் இருக்கு வச்சுக்கோங்க. அதை நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் ஒன் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லலாம். இதுவே 2 பேர் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் இருந்தா அதை 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்டு சிங்கிள் பேர் அரே ஈக்குவல் டு, இப்போ நம்ம இது என்னது சிங்கிள் டைமென்ஷனல். இதுவே இன்னொரு பேர் இருக்கா, இப்போ இது 2 பேர் இருக்கா, இங்கே ஒரு பேர் இங்கே ஒரு பேர், அப்போ இது 2 டைமென்ஷனல் அரே. ஒரு பேர் மட்டும் இருந்தா சிங்கிள் டைமென்ஷனல், அதுவே 2 பேர் இருந்தா 2 டைமென்ஷனல் அரே. புரிஞ்சா? நெக்ஸ்ட், இந்த பேரண்டிஸ் இருக்கு. It is used to call the function and parsing the parameter. இப்போ if condition எடுத்துப்போமா? if a equal to 0. இப்போ இந்த பேரண்டிஸ்குள்ள நான் ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணியிருக்கேன், அதாவது பேராமீட்டர் a equal to 0. ஸோ இது இந்த பேரண்டிஸ் எதுக்குன்னா அந்த கண்டிஷன் இல்லாட்டி அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் இந்த பேரண்டிஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இந்த கேர்லி பிரேஸ் எதுக்கு? The curly brace denote the starting and the ending of the code block. கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்டார்டிங் இருந்தா ஒரு எண்டிங்னு கண்டிப்பா இருக்கும். அப்ப நீங்க இப்ப இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எடுத்துக்கோங்க. நான் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இதோட எனக்கு முடிச்சிரு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இதுல இருந்து இது வர ஒரு பிளாக். ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கி இங்கே முடிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ளோஸ்டு கர்லி பிரேஸ் போட்டு முடிக்கணுமா? கண்டிப்பாக முடிக்கணும். ஏன்னா நீங்கள் முடிக்கலாட்டி எரர் காமிக்கும். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் கர்லி பிரேஸு க்ளோஸ்டு கர்லி பிரேஸ் கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் இதுதான் கர்லி பிரேஸ்க்கான அர்த்தம். நெக்ஸ்ட் என்னப்பா? நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. இது எதுக்கு? இட் இஸ் யூஸ்டு டு அசைன் எ வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். இப்போ என்ன எடுத்துக்கலாம்? இன்ட்டு a equal to 10. இப்போ 20யா? சரி, ஓகே, 20 இருக்கட்டும். a equal to 20. அப்போ ஏங்கிற வேரியபிளுக்கு 20ங்கிற வேல்யூ நான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால தான் இட் இஸ் யூஸ்டு டு அசைன் எ வேரியபிள் அண்டு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட், இந்த கம்மா இருக்கு. இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் 2 வேல்யூஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டு பேராமீட்டர். இப்போ இங்கே பாருங்களேன், எனக்கு இன்னொன்று வேணும். இன்ட்டு பி ஈக்குவல் டு 10ங்கிறது வேணும். அப்போ நான் இங்கே இன்ட்டு பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு எதுக்கு இன்னொரு லைனில் போட்டுக்கிட்டு, எனக்கு ஒரே லைனில் போகுமே, அதுக்கு நான் கம்மா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் இங்கே ஒரே லைனில் முடிச்சுக்கிட்டு இன்னொரு லைன் போகாமல், அதுக்கு தாண்டி தான் இந்த கம்மா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இந்த செமிகோலன் எதுக்கு? இட் இஸ் த சிம்பிள் தட் கேன் பி ஃபவுண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் செப்பரேட் டு ஸ்டேட்மெண்ட். இப்போ என் a ஈக்குவல் டு 20 இருக்கா, b ஈக்குவல் டு 10 இருக்கு, எனக்கு c ஈக்குவல் டு cலாம் எனக்கு தேவையில்லை, இதோட எனக்கு முடிச்சிரு, b ஈக்குவல் டு 10ஓட முடிச்சிரு. அப்போ நீங்கள் இந்த செமிகோலனை வச்சு இதோட எனக்கு போதும், நிப்பாட்டிருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி, அதாவது அதை டெர்மினேட் ஆக்குற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை, இதோட எனக்கு போதும்ப்பா, அதுக்கப்புறம் எனக்கு வேணாம். இதுதான் செமிகோலன். நெக்ஸ்ட், இந்த பீரியட் இருக்கு. இட் செப்பரேட்ஸ் த பேக்கேஜ் நேம் ஃப்ரம் த சப் பேக்கேஜ் அண்டு கிளாஸஸ். இப்போ நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ஸ்கேனர் ஃபங்க்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்ல. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும் அந்த ஸ்கேனர் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் இப்படின்னு நீங்கள் கொடுத்து தான் அந்த யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க முடியும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் பேக்கேஜ் அண்டு கிளாஸஸ். இந்த டாட் ஆப்பரேட்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக்கேஜை நம்ம கால் பண்ணும் போது இதை ஆப்ஜெக்டையும் நம்ம கால் பண்ணணும் அந்த டாட் ஆப்பரேட்டரை வச்சு.
அதை நம்ம ஊப்ஸ் கான்செப்டில் பார்ப்போம். ஓகேவா? இதான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு செப்பரேட்டர்னா என்ன? செப்பரேட்டர் நம்ம பஞ்சுவேட்டர்ஸ்னு சொல்லலாம். 7 டைப்ஸ் ஆஃப் செப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்கொயர் பிராக்கெட். இது எதுக்குன்னா இட் டிஃபைன்ட் அரே எலமெண்ட்டு. இப்போ சிங்கிள் பிராக்கெட் இருந்தால் 1 டைமென்ஷனல் அரே, அதுவே 2 பேர்ஸ் இருந்தால் 2 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட் பேரந்திஸ் இருக்குன்னா இட் இஸ் யூஸ் டு கால் த ஃபங்க்ஷன் அண்ட் கிவ் த கண்டிஷன் டு த பிரேசஸ். சாரி, பேரந்திஸ்குள்ள. கேர்லி பிரேஸ் எதுக்குன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃபங்க்ஷன், எண்டிங் இதோட முடிச்சுட்டு அந்த பிளாக்குள்ள சொல்றது. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இட் இஸ் யூஸ் டு அசைன் ஏ வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 10ங்கிற ஏங்கிற வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஈக்குவல் டு மூலியமா அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். கமா ஆபரேட்டர்னா இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் 2 வேல்யூஸ். ஒரே லைன்ல 2 வேல்யூவை நம்ம கொடுக்கலாம். இந்த செமிகோலன் வந்து இட்டு அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல இதை நான் இதுவரை எனக்கு போதும், இதோட எனக்கு எண்ட் பண்ணிருங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு நம்ம செமிகோலன் யூஸ் பண்றோம். இந்த பீரியட் இருக்குன்னா அந்த பேக்கேஜை கால் பண்றதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம் அதுல. ஸோ இதுதான் செப்பரேட்டர்ஸை பொறுத்தவரை. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து பார்ப்போம்.